ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோ. எங்கே இருக்குன்னா இன்றைக்கி ஏற்காடில் தான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருந்தேன். வந்துட்டு சும்மா ட்ரெக்கிங் மட்டும் பண்ணிட்டு கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ட்ரெக் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். டென்ட்டு போட்டு கீழே பைக்கில் வச்சுட்டு வந்துடும். டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோடது. ப்ரோ அப்படி திரும்புங்க. இதுதான் மனோஜ் ப்ரோ. ஓகே, இன்றைக்கி இவர் தான் நம்ம கூட ட்ரெக் பண்ணி வராரு. அண்டு டென்ட் அவரோட தான். மேலே போய்ட்டு இன்றைக்கி நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். தெரில எங்கே பிச் பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம், இடம் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு அடிவாரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. அப்புறம் 4 கிலோமீட்டர் கிட்டே வந்தாச்சு, நடந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிட்டே வந்தாச்சு. இன்னும் ஒரு 600 மீட்டர்ஸ் தான் இருக்கும். கூட அந்த மனோஜ் ப்ரோ வந்துட்டு முன்னாடி போயிட்டார். அவர் ஜாக் பண்ணி முன்னாடி பண்ணிட்டு போயிட்டார். அவங்க தூரத்தில் நடந்துகிட்டு இருக்காரு, தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக நடந்துகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக் தான் ஏற்காடு வந்திருந்தேன், ட்ரிப் வந்திருந்தேன். ட்ரெக்கிங் வந்துட்டு வீடியோ போட்டேன். ஃப்ரெண்டு பார்த்துட்டு மறுபடியும் பிளான் பண்ணலாம், நைட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் மறுபடியும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தெரியல பாலம், அங்கே தான் போகணும். அங்கே போய்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீழே தான் வந்துட்டு அந்த 60 ஃபீட் பிரிட்ஜ் இருக்குது, அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கேருந்து இப்போ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைட்டாக மேலே ஏறியாச்சு. ஏறிட்டு அப்படி இப்போ ட்ரெக் கண்டினியூ பண்ணுவோம். முன்னாடி ஒரு மனோஜ் ப்ரோ முன்னாடி போயிட்டார். அவர் முன்னாடி போகட்டும், நம்ம பின்னாடி போவோம். போய்ட்டு அவர் பிடிச்சிடணும் டக்குன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி டென்ட் பிச் பண்ணுறது தான் ஐடியா. பட்டு மேலே எங்கே பிளேஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. நல்ல ஒரு இடமா பார்த்து, சேஃபான இடமா பார்த்து இன்றைக்கி டென்ட் பிச் பண்ணி பார்க்கணும். ஓகே, மனோஜ் ப்ரோ இங்கே இருக்கார். போகலாம் ப்ரோ, போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே இங்கே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் மேலே போய்ட்டு வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ½ hour ட்ரெக்குக்கு அப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். மறுபடியும் அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு விட்டு கிளம்பி போனோம். ஸோ அதுதான் இந்த இடம். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெக்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணி நேராக ஏற்காடு ரீச் பண்ணோம். ஒரு 1 o'clock ஆச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெக் முடிக்கிறதுக்கு. ட்ரெக் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 3 மணிக்கு போனோம். ஏன்னா வந்துட்டு அடிவாரத்தில் தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம், அதில் தான் டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் கீழே அடிவாரம் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ இருட்டாயிடும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் வீடியோஸ் அதிகம் ஷூட் பண்ணல. இன்றைக்கி நைட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ டென்ட் வந்துட்டு பிச் பண்ண ஆரம்பிப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:03 ஆகுது. டென்ட் போட்டு கேம்ப் பண்ணியாச்சு. இப்போ ஸோ நான் உங்களுக்கு வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் தெரியாது. நான் உங்களுக்கு மார்னிங் மட்டும் நாங்கள் தங்கியிருக்க இடம் என்ன ஏது வியூலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். காலையில் பார்க்கலாம். पक्का कैप्चर हो ब्रो. நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணோம். ஸோ இதை அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்கள். நைட்டு ஒரு 8:30 மேலே இந்த இடத்துல நல்லாவே மழை பெஞ்சுது. டென்ட்டுக்குள்ளே நல்லாவே சத்தம் கேட்டது. பட்டு ட்ரெக் பண்ணி வந்த அந்த டயருக்கு வந்துட்டு நல்லாவே தூங்கிட்டோம், எதுவும் தெரிவிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே டீ குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதில் இருக்க வீடை வந்துட்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க ஒரு 2-3 நாளைக்கு அவங்க பார்ட்டி பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் பார்த்தோம், எங்கேயுமே வந்துட்டு அலோவ் பண்ணல டென்ட் பிச் பண்ணுறதுக்கு. இவங்ககிட்ட வந்துட்டு கேட்டோம், இவங்க வந்துட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பிச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே அமௌண்ட் எவ்வளோ தருது அப்படின்ற மாதிரி கேட்டோம். அவங்க வந்துட்டு நீங்களாக கொடுக்குறது கொடுங்க அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஒரு 300 மட்டும் கொடுத்தோம், ஏன்னா அவங்களும் ரெண்ட் கொடுத்து தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 300 பே பண்ணோம். கொடுத்துட்டு நைட் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல தான் டென்ட் பிச் பண்ணி ஸ்டே பண்ணோம். சரி ஓகே வாங்க இப்போ அப்படியே காஃபி குடிக்க போவோம். நாங்கள் தங்கியிருக்க இந்த ஏரியா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொம்மக்காடு. ஸோ இப்போ அப்படியே நேராக போய்ட்டு அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் போயிட்டு டென்ட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். நாங்கள் அங்கேருந்து டென்ட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நேராக இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கோம் குளிக்கலான்ட்டு. இங்கே குளிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏற்காடு டவுனுக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டைம் லேப்ஸ். நாங்கள் 2 பேரும் கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து நேராக இந்த மஞ்சக்கொட்டை வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். இங்கே நல்லா மிஸ்டாகவும் காற்று ஃபுல்லாக அடிச்சுது. வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வேறு எந்த இடத்துக்குமே போகல. நெக்ஸ்ட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோம் காவேரி வீட்டில். போய்ட்டு 2 காஃபி குடிச்சிட்டு இதோட இந்த ட்ரிப்பை வந்துட்டு நாங்களும் முடிச்சிட்டோம். நானும் இப்போ இந்த வீடியோ வந்துட்டு இதோட எண்ட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.